போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள மத போதகர் ஜான் ஜெபராஜை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. நெல்லை மற்றும் தென்காசியில் முகாமிட்டு அவரை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. மேலும் பெங்களூருவிலும் ஒரு தனிப்படையினர் முகாமிட்டு மத போதகர் ஜான் ஜெபராஜை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக அவர் மீது போக்சோ வழக்கு பதிவு செய்திருக்கும் நிலையில் அவர் எங்கே என தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை தென்காசியில் முகாமிட்டு மத போதகர் ஜான் ஜெபராஜை தேடி வருகின்றனர். அதேபோல பெங்களூருவிலும் தனிப்படை அமைக்கப்பட்டு அங்கே மத போதகர் ஜான் ஜெபராஜை தேடி வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். அருண், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம். அதாவது கோவையில் வீட்டில், அதாவது அவரது மாமனார் வீட்டில் வளர்க்கப்பட்ட 2 தத்தெடுத்து வளர்க்கப்பட்ட 2 சிறுமிகள், 14 வயது மற்றும் 17 வயதான 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக ஜான் ஜெபராஜ் மதபோதகர் மீது போக்சோ சட்டப்பிரிவின் கீழ் கோவை மத்திய அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவர் பிரபலமானவர் என்ற அடிப்படையில் அவர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் முதலில் ஒரு தனிப்படையானது அமைக்கப்பட்டு அவரை தேடுதல் பணியானது காவல்துறையினர் தொடங்கியிருந்தார்கள். தற்பொழுது இந்த தனிப்படையான போலீசார் தென்காசி மற்றும் நெல்லை மாவட்டங்களில் அவர் பதுங்கியிருப்பதாக வந்த தகவலின் அடிப்படையில் அங்கு முகாமிட்டு கடந்த 2 தினங்களாக அவரை தேடி வந்த நிலையில தற்பொழுது அவர் பெங்களூருவில் தலைமறைவாக இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது 2 தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு தனிப்படையினர் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டங்களிலும், அதே போன்று மற்றொரு தனிப்படையினர் பெங்களூரிலும் முகாமிட்டு அவரை தேடி வருகிறார்கள். குறிப்பாக இவருக்கு நண்பர்கள் வட்டாரம் என்பது அதிக அளவில் இருக்கிறது என்பது கூறப்படுகிறது. தொடர்ந்து அவர் பெங்களூருவிலிருந்து வெளிநாடு தப்பிச் செல்வதற்காக திட்டமிட்டிருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. எனவே லுக் அவுட் நோட்டீஸ் என்ற அடிப்படையில் அவருக்கு வழங்கி அவர் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் காவல்துறையினர் தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி அருண்.